ஹாய் நண்பா, வெல்கம் டு எஸ்ஆர்பி. நண்பர்களே, முதல் தடவை யாராவது பார்க்குறது வந்து நண்பா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா. ஒரு லைக் ஒன்று போடுங்க நண்பா. மறக்காமல் நண்பா எல்லோரும் ஆளில் போட்டுங்க நண்பா. அப்போ தான் நம்ம கொடுக்குற கட்சி நண்பா நோட்டிஃபிகேஷனாக வரும். இல்லை நான் நோட்டிஃபிகேஷன் காட்டாது நண்பா. ஓகே நண்பா, வாங்க நண்பா. நண்பா இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நண்பா, 799 நண்பா, 799 நண்பா. இதுக்கு நண்பா நம்ம பாருங்கள் ஒரு நண்பா 3 4 8ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் நண்பா. 8 4 3ன்னு சொல்லிட்டு பவர்லேயும் கொடுத்துருந்தோம் நண்பா. எப்போவுமே பவரில் டோட்டல் பண்ணி அடிச்சிட்ருக்கேன் நண்பா. கண்டினியூவாக பாருங்கள். இந்த 3 4 8க்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள் நண்பா, அது 3க்கு பவர் 8 வச்சுக்கலாம். 8 4 8ன்னு பார்த்தோம்னா கூட பாருங்கள் நண்பா, இந்த 8 8 டோட்டல் நண்பா 79, 4க்கு 4 அப்படியே பவர் 9. இது அப்படியே டோட்டல் நண்பா 7 9 9 சொல்லி அப்படியே டோட்டல் அடிக்கிறோம் நண்பா. டோட்டல் வருது, ஒன்று ஏபி டோட்டல் பண்ணுறான், அப்படின்னா பிசி டோட்டல் பண்ணுறான், இல்லைனா ஏசி டோட்டல் பண்ணுறான் நண்பா. மொத்தத்தில் ஏதாவது ஒரு நம்பர் நம்ம டோட்டல் வந்துகிட்டே இருக்குது நண்பா. நீங்கள் போடுற நம்ம மறக்காமல் நம்ம டோட்டல் பண்ணி போடுங்க. நீங்கள் இப்படி ஏசியில் இந்த 38க்கு 29 டோட்டல் பண்ணியிருந்தாலும் 2 9 4ன்னு வந்துருக்கும் நண்பா. இது பவரில் போட்டாலும் பாருங்கள் 7 4 9ன்னு சொல்லிட்டு அழகாக நண்பா ஒரு ஏசி பாஸ் ஆகுது நண்பா. இந்த மாதிரி நீங்கள் நண்பா டோட்டல் பண்ணி போட்டுங்க நண்பா. தரமாக வின்னிங் இருக்குது நண்பா. அதே மாதிரி நண்பா, நான் இன்றைக்கி பாருங்கள் மெம்பர்ஷிப்பில் நண்பா விஐபி கெஸ்டிங்கில் ஒரே ஒரு நம்பர் தான் நண்பா ஃபாலோ பண்ணி கொடுத்துருந்து பாருங்கள், 4 6 5. நான் பிசியில் 65 சொல்லே கொடுத்தேன், ஏபியில் 46 சொல்லே கொடுத்தேன் நண்பா. இந்த நம்பர் ரொம்ப நம்பிக்கையான நம்பரு, 99% ஒரே ஒரு நம்பர் தான், சிங்கிள் நம்பர் தான் கொடுத்தேன் நான் நண்பா. பிசியில் சொல்லி கொடுத்தேன், ஏபியில் சொல்லி கொடுத்தேன். ஏபியில் 46, பிசியில் 46 சொல்லே கொடுத்தேன் நண்பா. இது வந்து பாருங்கள் செகண்ட் ப்ரைஸில் போட்டு 465ன்னு சொல்லிட்டு செகண்ட் ப்ரைஸில் போட்டு அடிச்சிருப்பானுப்பா. இந்த மாதிரி நம்ம கன்ஃபார்மாக கொடுக்கும்போது போர்டு மாதிரி விழுந்துருது நண்பா. செகண்ட் ப்ரைஸ் போய் விழுந்துருது. இதான் பேட் லக் நம்மளுக்கு நண்பா. இல்லைனா ஒரு சூப்பரான வின்னிங் தான் நண்பா. சரி வாங்க நண்பா, நம்ம நாளைக்கான கெஸ்டிங் பார்க்கலாம் நண்பா. நாளைக்கு நம்மளுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா நண்பா, ஸோ 4 2 6ன்னு சொல்லிட்டு ஒரு லைன் கிடைக்குது நண்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பா 940 நண்பா 2ன்னு சொல்லிட்டு ஒரு லைன் கிடைக்கணும். அந்த மாதிரி நமக்கு 2 லைன் கிடைக்குது நண்பா. ஸோ இது பேஸ் பண்ணி நம்ம ஏபிசியில் எப்படி கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நண்பா. நண்பா ஏபிசி நண்பா, ஏபிசியில் நம்மளுக்கு கிடைக்குது பார்த்தீங்கன்னா பாருங்கள் நண்பா, 4 7 6ன்னு ஒரு லைன் கிடைக்குது நண்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பா பாருங்கள் 942ன்னு அப்படியே வருது நண்பா. சிபோர்டில் ஒரு 7 நம்பருக்கும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா. இந்த மாதிரி வருது நண்பா. ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா நண்பா பாருங்கள், ஆல் போர்டில் நம்மளுக்கு கிடைக்கிறது நண்பா 2 7 நண்பா ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. 2 7 ஸ்ட்ராங்காக இருக்குது. மறுபடியும் நண்பா பாருங்கள் நண்பா சைடில் நண்பா நீங்கள் ஒரு 4 நம்பர் கிடைக்கிது, ஒரு 9 நம்பர் கிடைக்கிது நண்பா. 2 4 நண்பா. அதே மாதிரி 7 9 நண்பா. நம்ம அந்த நம்பர் மிஸ் ஆச்சுன்னா ஒரு 2 1 7 6 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது நண்பா. இந்த 2 நம்பரில் நண்பா ஏதாவது ஒரு நம்பர் நாளைக்கு வரத்தான வாய்ப்பு இருக்குது நண்பா. எடுத்துக்கோங்க நண்பா. ஒரு 95% எதிர்பார்க்கலாம் நாளைக்கு அந்த நம்பரு. ஓகே நண்பா. ஸோ அதே மாதிரி பாருங்கள் நண்பா, நீங்கள் கேரளா மற்றும் நண்பா டிஆர் போடணுன்னா பாருங்கள் நண்பா. கேரளா மற்றும் டிஆர் நண்பா நீங்கள் போடணுன்னா நண்பா 98 நண்பா 88 நண்பா 49 44 நண்பா 47 நண்பா. நண்பா அந்த நம்பரை சேவ் பண்ணிக்க நீங்கள் ஹாய்னு போட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க நண்பா. நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க நண்பா. நீங்கள் போட்ட நம்பருக்கு வின்னிங் இருந்துச்சுன்னா அடுத்த நண்பா அரை மணி நேரத்துக்கு நண்பா அமுச்சு விட்ருவாங்க. 3:30 அமுச்சு விட்ருவாங்க நண்பா. ஒரு நம்பிக்கையான நம்பர் நண்பா. ஸோ யாருமே கொடுக்காத மாதிரி நண்பா இந்த கம்பெனி நண்பா 4Dக்கு 5,50,000 தராங்க நண்பா. 3Dக்கு 35,000 தராங்க நண்பா. நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம் நண்பா. ஒரு நம்பிக்கையான நம்பர் நண்பா. ஓகே நண்பா. நண்பா பிஎன்சியில் பார்த்தீங்கன்னா நண்பா பி போர்டில் சி போர்டில் நண்பா நம்மளுக்கு கிடைக்கிறது நண்பா. சி போர்டில் ஒரு 4ஆம் நம்பர், ஒரு நண்பா 1ஆம் நம்பர் நண்பா. சி போர்டு பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2ஆம் நம்பரு நண்பா, ஒரு 7ஆம் நம்பர். இந்த மாதிரி நண்பா இந்த மாதிரி கிடைக்கிது நண்பா. சி போர்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, ஒரு 9ம் ஃபாலோ பண்ணிக்கலாம் நண்பா. 9 ஒரு 6ம். எனக்கு 4 1 ஸ்ட்ராங்காக கிடைக்கிது நண்பா. நீங்கள் 9 6 வந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நண்பா. இந்த மாதிரி இருக்குது நண்பா. அதே மாதிரி நண்பா பாருங்கள் நண்பா ஏபி நண்பா, ஏசி, பிசி
இந்த மாதிரி இருக்குது. ஏபிஎஸ்சிபிசியில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நண்பா நம்மளுக்கு கிடைக்கிறது இந்த எப்படி பார்த்தாலும் நண்பா பாருங்கள் இந்த 21 நண்பா மறக்காமல் நண்பா எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நண்பா புரியும் நண்பா. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 3 டிஜிட்டில் கூட உங்களுக்கு கிடைக்கலாம் நம்பரு நண்பா, 3 டிஜிட்டில் கிடைக்கலாம். ஸ்கிப் பண்ணிட்டீங்களா நண்பா? நிறைய பேர் வந்து இங்கே பார்த்துட்டு போயிடுறாங்க, ஸ்கிப் பண்ணிவிட்டு நண்பா ஆல் போல் பார்த்துட்டே போயிடுறாங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா. ஓகே நண்பா. நண்பா ஏபிஎஸ்சிபிசியில் பார்த்தீங்கன்னா நண்பா ஒரு 21 ஸ்ட்ராங்காக கிடைக்குது நண்பா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாருங்கள் நண்பா ஒரு 92 ஸ்ட்ராங்காக கிடைக்குது நண்பா. இதுக்கு பவரில் பார்த்தீங்கன்னா 47 நண்பா, 76 நண்பா. நண்பா ஆக்சுவலாக வந்து நண்பா இது வந்து பழைய லைன் நண்பா. பழைய லைன் நம்மளுக்கு டெய்லி வந்துகிட்டே இருக்குங்க இல்லையா, ஒரு பாயிண்டில் 2 பாயிண்டில் மிஸ் ஆகும் இல்லையா, அந்த லைன் நான் கொடுத்துட்ருக்கேன் நண்பா. அந்த லைன் வந்து நான் ஒரு சில 2-3 நாளாக வந்து கொடுக்கல, நான் வந்து வேறு லைன் நான் கொடுத்துட்டேன். ஸோ அதனால தான் டோட்டல் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த லைன் நண்பா மிஸ் ஆகாதுன்னு நம்ம சொல்ல முடியாது நண்பா. ஸோ கெஸ்ஸிங் மட்டும் தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஸோ பாருங்கள். ஸோ பல லைன் மறுபடியும் வந்து நம்ம நண்பா ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 1-2 பாயிண்டில் மிஸ் ஆகல நண்பா, 1-2 பாயிண்டில் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் போடுறவங்க பாருங்கள் ஒரு 21க்கு நண்பா 22 போடலாம் நண்பா, 92க்கு 93 போடலாம். இந்த மாதிரி நண்பா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு. இல்லைன்னா 21க்கு நண்பா 21 அப்படியே அடிக்கலாம், அதுக்கு பவர் அடிக்கலாம். அதே மாதிரி பாருங்கள் இந்த 92க்கு 47 வரலாம், இல்லைனா 92 அப்படியே வரலாம் நண்பா. இந்த மாதிரி இருக்குது நண்பா. ஸோ நம்ம வந்து பழைய லைன் தான் கொடுக்குறோம் நண்பா. பழைய லைன் நமக்கு டெய்லி வின்னா ஒரு லைன் தான் கொடுக்குறோம் நண்பா, புதிய லைன் கிடையாது. ஓகே நண்பா. அடுத்து நண்பா பாருங்கள் ஏபிசி பார்த்தீங்கன்னா நம்ம ஏன்னா இடையில வந்து ஒரு புது லைன் நமக்கு கிடச்சிது நண்பா. ஸோ நமக்கு வந்து 3 டிஜிட் வின் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதில் நம்ம கொடுத்துருந்தோம், பட் அதில் வந்து டெய்லி வந்து டோட்டலாக வருது. ஸோ அந்த லைன் நமக்கு வேண்டான்னு வந்து கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ பழைய லைன் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ பழைய லைன் நமக்கு வந்து ஒரு 2 டிஜிட் வருது நண்பா, 2 டிஜிட் வருது. அது இல்லாமல் ஒரு 3 டிஜிட் வருது, பட் டோட்டல் வருது. ஆனால் 2 டிஜிட் ஒரு நம்பர் வந்து கன்ஃபார்ம் வந்தது நம்ம பழைய லைனில். ஸோ நம்ம பழைய லைனில் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். ஓகே நண்பா. ஏபிசியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது நண்பா பாருங்கள் 4-2-6 நண்பா. அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது பாருங்கள் 9-4-2. இந்த மாதிரி நம்மளுக்கு 2 லைன் கிடைக்குது நண்பா. இதுக்கு பவரில் போடுறோங்க பாருங்கள் நண்பா 9-7-1 பார்த்தீங்கன்னா நண்பா 4-9-7 நண்பா. வெறும் 2 லைன் தான் நண்பா கொடுத்துட்ருக்கோம் நண்பா, பழைய லைன் நண்பா. ஸோ கெஸ்ஸிங் வந்து ஓரளவுக்கு வந்து நண்பா வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது நண்பா. ட்ரை பண்ணிங்க நண்பா, லிமிட்டை மட்டும் ட்ரை பண்ணிங்க நண்பா. ஓகே நண்பா. ஸோ எல்லாருக்கும் நன்றி நண்பா. ஸோ நேற்றுக்கான கெஸ்ஸிங் வீடியோ பார்க்க நண்பா மேலே ஒரு வீடியோ தவிர கிளிக் பண்ணி பாருங்கள் நண்பா. ஓகே நண்பா. மறக்காமல் நம்ம எல்லோரும் நண்பா ஒரு லைக் ஒன்று போடுங்க நண்பா, ஃப்ரெஷ்ஷுங்களில் ஷேர் பண்ணுங்க நண்பா. ஓகே நண்பா.